விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாண்ணா. வர எலெக்ஷன்ல வருதாண்ணா? எப்படி சொல்றீங்க? ஏன்னா பார்க்கலே தெரியலையா, மக்கள் கூடுதல் பார்க்கலே தெரியலையா, இல்ல ஒரு பேசுற விதத்தை பார்க்க தெரியலையா? எல்லாமே அவங்க நல்லா தானே பேசிட்டு இருக்காரு அவரு. இன்னைக்கு கூட 3ஆம் ஆண்டு துவக்கல போயிட்டு இருக்குது. அதனால நிச்சயமா அவர் தான் வருவார். ஒன்றும் பிரச்சனையே இல்லை, கன்ஃபார்ம். 2026 முதலமைச்சர் அவர் தான். இப்போதைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏதோ கொஞ்சம் ஓட்டு வாங்குவார், சதவீதம் ஓட்டு வாங்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 2 கட்சி தான் தமிழ்நாடை பொறுத்த அளவில். ஆமாம், 2 கட்சி தான் கொஞ்சம் ஓட்டு வாங்கலாம், அவ்வளோதானே தவிர மற்ற மாதிரி ஒன்றும் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் சான்ஸே இல்லை. ஏன்னா இவங்களை பொறுத்த அளவில் 2-3 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க. இதில் ஏதாவது ஒரு கட்சி ஏதாவது ப்ராப்ளம் ஆனால், ஏதாவது ஒரு கட்சி ஏதாவது வீக்கானா மட்டும்தான் இன்னொரு கட்சி வளர முடியும். அது மட்டும் இல்லை, ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கிற வரைக்கும் இன்னொரு கட்சி வளர முடியாது. அவங்க ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி இது பண்ணுவாங்க. அதுதான் நடக்குமே தவிர மற்ற மாதிரி ஓட்டு கொஞ்சம் வாங்குவார். முதலமைச்சர் ஆகிற அளவுலாம் வாய்ப்பே சுத்தமாக கிடையாது. எல்லாம் வேணாம், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்துட்டு அரசியல் எவ்வளோ பாட்டுப்பட்டாங்கன்னு மக்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ பெரிய பெரிய ஆள்லாம் வந்தாங்க. அது மாதிரி கேப்டன் வந்தார், அவரும் எவ்வளோ போராடினார் மக்களுக்காக. அதை கூட அவரால் கூட ஓரளவு எதிர்கட்சியாக தான் வர முடிஞ்சது, ஆட்சியை பிடிக்க முடியல. தனி ஒரு கூட்டணி அமைச்சாரு, அதில் கூட மக்கள் ஏற்றுக்கலை. அப்படி இருக்க பட்சத்தில் விஜய் வந்து கொஞ்சம் கஷ்ட சான்ஸ் இல்லை. அது இப்போதைக்கு முடியாது சார், இப்போதைய காலகட்டத்துக்கு முடியாது. சொல்றீங்க அப்படியே சொல்றீங்க? ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க, அனுபவம் வேணும். அனுபவம் வேணும். 40-50 வருஷம் அனுபவம் உள்ளவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அது மீறி வரனால கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ விஜயகாந்தெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக வந்தவங்க தானே. இப்போ திடீர்னு அவர் அரசியலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 15 வருஷம் பொறுத்து தான் அவரும் வந்து அப்படியே கொஞ்சம் முன்னேற்றம் வந்தார். அதுமாதிரி தான் இவரும் உடனே முதலமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பு 100% வாய்ப்பு கஷ்டம். ஏன்னா பெரிய அரசியல்வாதிகளாக பெரிய ஆளுங்களாம் இருக்கிற அனுபவம் உள்ளவங்களாம் இருக்காங்க இல்லையா. அடுத்து யாருங்க வருவாங்க? இப்ப எலெக்ஷன் நடந்து முடிஞ்சா யார் ஆட்சி பிடிப்பா? அது வந்து திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படி சொல்றீங்க? வாய்ப்பு இருக்குல்ல, ஏன்னா மக்கள் மாற்றம் தேவைப்படுங்கிறாங்கல்ல. மாற்றம் கண்டிப்பா வேணும்ல, அதனால மாற்றம் கண்டிப்பா வரும், நம்பிக்கையோட இருப்போம். அது அவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இல்லைப்பா. ஏன்னா இப்போதான் கத்துக்குட்டியாக முதல்ல தான் ஆரம்பிக்கிறாரு. அரசியலில் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது நிறையா. இப்போ அதனால வந்து இளைஞருங்க தான் ஓட்டு போடுவாங்க தவிர பெரியவங்களாம் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு அவ்வளோ வராது. ஏன்னு கேட்டால் இப்போ தான் கால் எடுத்து வைக்கிறாரு. முதல் படி 6.5 எழுத்துக்கு அரசியலில் வந்திருக்காரு. இப்போ எத்தனையோ நாள் போய் முதலமைச்சர் ஆகணும்னா அதுக்கு வாய்ப்பு அவ்வளோ இல்லை. இருக்கலாம் ஒரு 25% உழம் ஓட்டு, ஆனால் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதலமைச்சர் ஆகிறதுக்கு இப்போதைக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சீட்டு ஒன்றா ஒரு இடத்துல வாங்குவாங்க தவிர, ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவங்க, முதலமைச்சர் கலைஞர், எம்ஜிஆர் அவங்களாம் இருந்தவங்க, அவங்களெல்லாம் அதோட இதெல்லாம் இருந்திருக்கு. அவங்களுக்கோட தமிழ்நாட்டில் வந்து எப்படி இப்போ பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நான் இவருக்கு என்னன்னா, எப்படி அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறேன்னு தெரியுது. மக்களுக்கு வந்து வீடு தரேன், பைக்கு தரேன்றாரு. அவர் எந்த இதை வச்சு இது கொடுப்பாருன்னு தெரியாது. நான் இப்போ இருக்கிற அரசியலில் வந்து இந்த முதியோர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 1000 ரூபா இது கொடுத்துருக்காரு ஸ்டாலின். இப்போ இவர் வந்து என்ன பண்ண போறாரு? 2000 ரூபா கொடுப்பாரா இல்லை 3000 ரூபாய் கொடுப்பாரு? ஆனால் வீடு பைக்கு தரேன்னு இருக்காரு. இவர் எப்படி கொடுப்பாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ இருக்க அரசியலில் முதல்ல முன்னால் வந்து அரசியலில் கடன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த கடத்தை வந்து இவர் அடைப்பாரா, இல்லை வந்து தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு செய்வாரா? மக்களுக்கு என்னென்ன செய்வாரு இவருக்கு என்ன தெரியும்? முதலமைச்சர் ஆகிறதுக்கு இப்போதைக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ சொல்றீங்க? ஏன்னா இப்போதான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இப்போதான் உள்ளே வந்திருக்காரு. மேபி ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வேணா, நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸில் வேணா வாய்ப்பு இருக்கே தவிர இந்த எலெக்ஷனில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போதான் அவர் வராரு. அவர் என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவார் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அவரை பற்றி ஒரு கிளியர் கட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவரை பற்றி இப்போதைக்கு அவர் வெளியே எடுத்துகிட்டு வரல எதுவுமே. அவர் மேபி எடுத்துகிட்டு வந்தால் மேபி ஃபியூச்சரில் வேணா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஏன்னா மேக்சிமம் இப்போ எங்கே மீட்டிங் போட்டாலும் அதிக கூட்டம் அவருக்கு தான் வருது. அதனால கன்ஃபார்மாக வர வாய்ப்பு இருக்கு. நடிகருங்கிற காரணமா இருக்கலாமா? அதுக்கு நடிகருங்கிற காரணமா அதுவும் இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் மேக்சிமம் அவங்களெல்லாம் பார்க்குறதே ரேரு. இந்த மாதிரி டைம் வெளியில் வர்றதுனால பார்க்குறது கூட கூட்டம் அதிகமாகலாம். ஆனால் அரசியலுங்கிறப்ப கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா யாரும் வருவா? இப்போ வந்து ஒருத்தரே வர்றதுனால அவங்களே செய்வாங்களா, இல்லை அவர் வந்தால் ஏதாவது ஒரு மாற்றம் வரலாம்.
லேடிஸ்க்கு ஏதாவது ஒரு இன்னும் பெனிஃபிட்டா வரும்னு யோசிக்கிறோம் நாங்க. யாருண்ணா இந்த ஆட்சி இந்த தடவை எலெக்ஷன் நடந்து முடிஞ்சா யாருண்ணா வருவான்னு நினைக்கிறேன்? எனக்கு இந்த எடப்பாடியா விஜய், ஆனால் விஜய் வாங்குறது சான்ஸே கிடையாது. ஆனால் ஒரு மக்களோட கூட்டத்தை வச்சு இவர் ஒன்றா பேசலாமா தவிர அதெல்லாம் பண்ணலாமா தவிர இவர் சான்ஸ் கிடையாது. நீங்க யாருக்குண்ணா, அதாவது கண்டிப்பா இவங்க வருவாங்கன்னா யாரை சொல்லுவீங்க? அப்படியே பார்த்தா கூட எனக்கு எடப்பாடி வரலாம். என்னோட கருத்து நான் சொல்கிறேன், எடப்பாடி கண்டிப்பாக வரலாம். ஆனால் எடப்பாடி வரலாம், அப்படி இல்லையா ரொம்ப பார்க்கலாம் டிஎம்கே அவ்வளோதான். வாய்ப்பு கிடையாது. வரலாம், 2 தொகுதி 3 தொகுதி வரலாம், மற்றபடி எதுவும் வர முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லை, அவர் அனுபவசாலி இல்லை. இதெல்லாம் பழம்புன்னு போட்ட கேஸ் 2 கேஸ் இருக்குது. ஏடிஎம்கே இருக்குது, இப்போ டிஎம்கே இருக்குது, இன்னொன்று காங்கிரஸும் இருக்குது. இவர் ஒன்றும் பண்ண முடியாது. செலவும் பண்ண மாட்டார். எப்படி செலவும் பண்ண மாட்டார்? நான் செலவுலாம் பண்ண மாட்டேன். யாருக்கும் நான் 1000 500லாம் நான் கொடுக்க மாட்டேன். நான் என் திறமையில வருவேன்னாரு. வர முடியாது. இவ இருக்கிறவங்கெல்லாம் மற்ற 2 பேரும் பணத்தை இறைப்பானுங்க, மக்கள் ஓட்டு போடும், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. அவர் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவர் படம் நடித்தானா படம் ஓடும், இந்த படம் ஓடாது. விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஏன்னா அப்படி சொல்றீங்க? என்னப்பா செய்தாங்க? என்ன நேற்று வாரம் திடீர்னு நின்னாக்கா போடுவாங்க. யாருன்னா ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போடுவாங்க ரசிகர்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. வேற ஒன்றும் கிடையாது. எவனே மக்களுக்கு என்னென்னமே செய்தான், அவனையெல்லாம் வர முடியல. திடீர்னு நான் தாண்டா முதலமைச்சராக வரேன், நான் தாண்டா சீட்டில் உட்காரேன்னாக்கா சாத்தியமாகுமா சொல்லு? எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களும் வர முடியல. நீ எப்படி வந்துடுவ? உனக்கு கூட்டம் வந்தால் கூட எனக்கு இன்னும் 10 பேர் வருவாங்க கூட்டம், அவங்களாம் ஓட்டு போடுவாங்களா எனக்கு சொல்லு? எம்னால வருவாங்க. எடப்பாடியா ஸ்டாலினா தான், 2 கட்சி தான். மற்ற கட்சியெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இந்த 2 கட்சியில் எடப்பாடியை கூட்டணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். ஸ்டாலின் ஏற்கனவே கூட்டணியில் தான் இருக்காரு. தேமுதிக எந்த அணியில் இருக்கோ அவங்க ஜெயிப்பாங்க, கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்பாங்க. அதெல்லாம் வாய்ப்பில்லை. நியூஸ் பார்க்கல, வாய்ப்பில்லை. அப்படி வந்தா கூட ஜெயிக்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். ஜெயிக்கிற வாய்ப்பில்லை. இன்னைக்கு ரேஷன்ல பொருள் இவங்களாலும் ஒன்றும் சரியா கொடுக்க முடியல. இவங்க என்ன பண்ணுவாரு? ரேஷன்ல இன்னைக்கு பருப்பு கிடைக்கல சரியா, அரிசியை சரியா வர்ற. அதெல்லாம் இதெல்லாம் முதல்ல ஏற்கனவே உளுத்தம் பருப்பு கொடுத்துருந்தோம், அதெல்லாம் கரெக்டு. இப்போ துவரம் பருப்பு இப்போ அதையும் இப்போ சரியா கொடுக்குறது இல்லை. இப்போ துவரம் பருப்பு இப்போ அரிசி இப்போ இங்கே ரேஷன் கடையில் இப்போ அரிசி சரியா வர்றதில்லை, மூட்டைகளும் வர்றது கிடையாது. அரிசி இல்லைன்றாங்க, பருப்பு இல்லைன்றாங்க. மக்கள் திரும்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் கூட எதுவும் இப்போ ஸ்டாலினா நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்றாரு. இப்போ அந்த 1000 ரூபா ஏதோ கொடுத்துருக்காரு. அடுத்த வாட்டி வந்தாருன்னா அவர் 1500 கொடுப்பாரா? இவர் என்ன கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது.